இப்போ ஒருத்தனுக்கு பணம் கிடைக்குன்னா அதுக்கப்புறம் அவனோட பழக்கவழக்கம் மாறுது, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் மாறுது, அவன் உடனே மதுக்கு அடிமையாகிறான், அப்புறம் பெண்கள்கிட்ட போகிறான். இந்த மாதிரி ஒவ்வொரு போதையாக அவனுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் கொண்டு எங்கேயாவது ஒரு காலகட்டத்தில் தொலைச்சிடுது. அப்புறம் ராகு கொடுத்தான், எல்லாத்தையும் பிடிங்கிட்டான், என்னை தெருவில் நிறுத்திட்டான்ட்டு ராகு குறை சொல்லி என்ன பிரச்சனை? இப்போ ஏழரை ஆரம்பிச்சோடனே உடனே கடனை வாங்கி போய் ஒரு வீட்டை கட்டணும்னு எல்லாம் நிற்கிறாங்க. அது கிடையாது. எந்த கிரகமும் உங்களுக்கு கெடுதல் பண்ணுறது கிடையாது. சனி வேலை உங்களுக்கு கெடுதல் பண்ணுறது, அவர் வந்தோன்னே உங்களுக்கு உடனே ஆக்சிடென்ட் ஆயிரும், அதாயிரும் இதாயிரும் நினைக்கிறாங்க. அதெல்லாம் அவரோட வேலையே கிடையாது. மாதிரினால அந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த வித்தையால் அவனை உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதனால் ஜோதிடத்தினால மாந்திரியத்தை கண்டுபிடிக்க முடியுமானா அதுக்கு சாத்தியம் கிடையாது. தசாபத்தி நடக்கிறத ஈஸியாக வச்சு இந்த காலகட்டத்தில் இது நடக்குங்கிறத அவங்களால சொல்ல முடியும். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோடனே 7 மணிலேருந்து இன்னைக்கு இந்த கிரகம் என்ன பண்ணுது, என்னோட ராசிக்கு என்ன பண்ணுது பார்த்துட்டு தான் அடுத்த வேலை பைக் எடுக்கிறது வரைக்கும் அந்த வேலையை பார்க்கணும். இது மாதிரி ஒரு முட்டாள்தனம் மூலத்தனம் எதுவுமே கிடையாது. எல்லா பொருத்தம் பார்த்த கல்யாணமும் டைவர்ஸ் ஆகுது. பொருத்தம்னா என்னன்னு தெரியாது, ஜாதகம்னா எழுத கூட படிக்க தெரியாதவங்க காதலிச்சு எங்கேயோ ஓடி போய் அவங்க டாப்ல இருக்காங்க. இதுல எதை நம்பர்? இல்ல நீங்க சொல்றது 100% உண்மைதான். நீங்க ஒரு ஜோதிடரா அல்லது ஒரு தாந்திரிகவாதியா இல்லாம ஒரு மறைமொழியாளரா நான் என்ன கேட்கிறேன்னா, மனப்பொருத்தம் ஜெயிக்குமா, ஜாதக பொருத்தம் ஜெயிக்குமா? ஜாதகத்தை தாண்டி மனப்பொருத்தம் தான் இங்க ரொம்ப முக்கியம். இது இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிறது என்னைக்குமே அதை ஜெயிக்காது. மக்களின் எண்ணங்களே செயல்களாகும். அப்படி அந்த எண்ணங்கள் செயல்களாகாத போது நிறைய சந்தேகங்கள் வரும். யாரோ ஏதோ நமக்கு பண்ணியிருக்காங்கன்னு தோன்றும். அந்த இயலாமையே நம்பிக்கையாகவும் மூட நம்பிக்கையாகவும் மாறும். எது நம்பிக்கை, எது மூட நம்பிக்கை, எது சரி, எது தவறு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் வராகி சித்தர் மறைமொழியாளர்கிட்ட. உங்களுடைய கேள்விகளை தான் என்னோட வழியில கேட்க போறேன். ஒருவேளை இந்த மாதிரி வித்தியாசமான கேள்விகள் உங்களுக்கு இருந்தா இந்த வீடியோக்கு கீழே நீங்க கமெண்ட்ஸா கூட கேட்கலாம். அடுத்து வர வீடியோக்குள்ள அந்த கேள்விக்கான பதில் அவர் சொல்லுவாரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆன்மீக நாடு அனைத்து நண்பர்களுக்கும் வராகி ஆசைப்படுது மட்டும் வணக்கம். நல்லா இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு நோய் இருக்கு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஜோசியரை போய் பார்ப்பாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் அது சம்பந்தப்பட்ட ஒரு சைக்காலஜிஸ்டையோ அல்லது ஃபேமிலிலேயோ உட்காந்து பேசாம அவங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு யாருக்கும் தெரியாம ரகசியமா ஒரு ஜோசியரையோ பார்த்துட்டு வருவாங்க. அந்த ஜோசியர் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி யாரோ பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன உடனே அடுத்தது மாந்திரிகம் பண்றவங்களையும் தாந்திரிகம் பண்றவங்களையும் போய் தேடுவாங்க. இப்படி எனக்கான பிரச்சனைய நான் உணராம, எனக்கான நோயை நான் சரி செய்யாம, என்னுடைய எல்லாத்துக்கும் காரணம் ஏதோ ஒரு சக்தி தான் அப்படின்னு இந்த மாதிரி தேடுறது சரியா தப்பா? இப்போ எல்லாரும் எனக்கு மாந்திரிக பாதிப்பு இருக்கு, எனக்கு செய்வன பாதிப்பு இருக்குன்ட்டு எல்லாருமே இந்த ஜோதிட புக்கை தூக்கிட்டு ஒரே நேரத்தில் ஓட போகிறது கிடையாது. ஒருத்தனுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது நான் சொல்லி முடித்தேன். இன்னைக்கு அதை ஒரு கல்ச்சரை ஆக்கிட்டாங்க. நான் அந்த விஷயத்துக்கு நான் வரேன். எல்லாரும் தூக்கிட்டு போக மாட்டான். எப்போ ஒருத்தன் பிரச்சனை உண்மையிலே பிரச்சனை இருக்கு அவனுக்கு எப்போ தூக்கிட்டு சுற்றுவான் பார்த்தீங்கன்னாக்கா, ராகு தசாபத்தி இல்லைன்னா சனி தசாபதி இந்த மாதிரியான ஒரு சில காலகட்டங்கள். ராகு தசாபதியில் எப்பேற்பட்டவன் நாத்தியம் பேசிட்டு இருந்தவங்க கூட நோட்டை தூக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் சுற்றுற மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இங்கே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ராகு தசாபதி வரும்போது என்ன ஆகும்னா, அதாவது இந்த ஜோதிட ரீதியாக ஜோசியம் பார்க்குறது என்னோட வேலை கிடையாது, அதையும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் அதுக்காண்டி இதை தூக்கிட்டு வந்துட்டு ராகு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பாவக்கிரகம், அவர் என்ன கொடுத்து கெடுக்கிறவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு மாதிரி கொடுக்குறவன் கிடையவே கிடையாது. அவர் என்னன்னா எல்லாத்தையும் கொடுக்குறாரு, செல்வத்தை கொடுக்குறாரு, உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே பேரு புகழ் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. ஆனால் இங்கே என்னன்னா நமக்கு மனிதனுக்கு என்ன அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் நமக்கு கிடைச்ச உடனேயே ஆட்டம் மதி நமக்கு புத்தி மாறிடுது. உடனே இப்போ ஒருத்தனுக்கு பணம் கிடைக்குன்னா அதுக்கப்புறம் அவனோட பழக்க வழக்கம் மாறுது, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் மாறுது, அவன் உடனே மதுக்கு அடிமையாகிறான், அப்புறம் பெண்கள்கிட்ட போகிறான். இந்த மாதிரி ஒவ்வொரு போதையாக அவனுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் கொண்டு எங்கேயாவது ஒரு காலகட்டத்தில் தொலைச்சிடுறது. அப்புறம் ராகு கொடுத்தான், எல்லாத்தையும் பிடிங்கிட்டான், என்னை தெருவில் நிறுத்திட்டான்ட்டு ராகு குறை சொல்லி என்ன பிரச்சனை? ராகுவா போய் உன்னை தண்ணி அடிக்க சொன்னான், ராகுவா போய் ஒரு பொம்பளை போய் சுத்த சொன்னான், ராகுவா போய் உன்னை சீட்டாட சொன்னான். அப்போ இத்தனை விஷயத்தையும் நம்ம பண்ணிட்டு அந்த கிரகத்து மேலே இது போட்டு என்ன பண்ணுறது? இந்த காலகட்டங்களில் யாராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே அந்த ஒரு மிதப்பு தானே நம்மகிட்ட. என்னடா அது மிதமிஞ்சிய பணம் இருக்குது, மிதமிஞ்சிய எல்லாம் செல்வம் இருக்குது, அப்போ ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாகிறது, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இதில் சில பேர் கரெக்டாக இருப்பான், கரெக்டாக இது பண்ணிக்குவான். இப்போது சனி வந்தாக்கா, சனி பிடிச்சாக்கா விடாது கெட்டதுன்னு. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா சனி தான் அவரை உச்சத்திலே வச்சது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்.
எல்லாருக்கும் சனி கெடுதல் பண்ணும், சனி கெடுதல் பண்ணுங்க. சனி தான் அவர் உச்சத்திலே உட்கார வச்சது. 7:30 சனியில எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஏன் நம்ம 7:30 சனியில நல்லது நடக்கல. இப்ப 7:30 சனி ஆரம்பிச்ச உடனே உடனே கடன உடனே வாங்கி போய் ஒரு வீட்ட கட்டணும்னு எல்லாரும் நிக்கிறாங்க. அது கிடையாது. எந்த கிரகமும் வந்து உங்களுக்கு கெடுதல் பண்றது கிடையாது. சனி வேலை உங்களுக்கு கெடுதல் பண்றதோ, அவர் வந்தோனே உங்களுக்கு உடனே ஆக்சிடென்ட் ஆயிரும், அதாயிரும், இதாயிரும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அவரோட வேலையே கிடையாது. நீ கரெக்ட்டா இரு. நீ கரெக்ட்டா இருக்கணும். கரெக்ட்டா இருக்கறதுக்கு என்னவோ அவர் பார்த்துக்குவார். நம்ம கரெக்ட்டா இருந்தா, எதுவும் நம்ம எந்த கிரகமும் நம்மள தாக்க போறது கிடையாது. என்னோட வேலையில நான் கரெக்ட்டா இருக்கேன். நான் நேர்மையா இருக்கேன். நீ என்ன பண்ண போற? ஒண்ணுமே கிடையாது. அத இங்க யாரும் பின்பற்றதே கிடையாது. இந்த காலகட்டத்தில இப்ப ராகு தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பா ஒருத்தனோட ஜோசிய புக்க எடுத்துட்டு வந்துருப்பான். இன்னொன்னு ஜோதிடர்ட்ட போய் பார்த்தாக்கா மாந்திரீகம் இருக்கு, செய்வினை இருக்குன்னு சொல்லுவாரான்னா 100% அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா, ஜோதிடருக்கு ஜோதிடம் தான் தெரியும். இந்த காலகட்டத்தில இது நடக்கும், இப்படி இருக்கும், இத சொல்றதுக்கு அவருக்கு தெரியும். மாந்திரீகம் ஒருத்தர் இருக்காருன்னா, ஒருத்தனுக்கு நல்லா இப்போ ஒண்ணும் இல்ல. ஒருத்தனுக்கு நல்லா இருக்கும், நேரங்களுக்கு நல்லா இருக்கும், எல்லாமே டாப்ல இருக்கும். ஆனா, அவனுக்கு ஒரு செய்வினை பண்ணி, அவனுக்கு திடீர்னு பார்த்தா ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இதுல தெரியுமான்னா தெரியாது. மாந்திரிகனால அந்த ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த வித்தையால அவன உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதனால ஜோதிடத்தினால மாந்திரியத்த கண்டுபிடிக்க முடியுமான்னா, அதுக்கு சாத்தியம் கிடையாது. ஒரு தசாபுத்தி நடக்கிறத ஈஸியா வச்சு இந்த காலகட்டத்தில இது நடக்கும்ங்கிறத அவங்களால சொல்ல முடியும். இப்ப இதுக்கு மேல இன்னைக்கு காலையில எந்திரிச்சோனே 7 மணில இருந்து இன்னைக்கு இந்த கிரகம் என்ன பண்ணுது? என்னோட ராசிக்கு என்ன பண்ணுது? பார்த்துட்டு தான் அடுத்த வேலை பைக் எடுக்கிறது வரைக்கும் அந்த வேலைய பார்க்குறேன். இது மாதிரி ஒரு முட்டாள்தனம், மூடத்தனம் எதுவுமே கிடையாது. அதுக்காண்டி வந்து நான் ஜோசியர்களுக்கு எதிரானவன் கிடையாது. நீ காலையில உட்காந்து 7 மணில இருந்து அப்படியே உட்காந்து அப்புறம் இந்த ராசிக்கு இது நடக்குமா? அந்த ராசிக்கு அது நடக்கும். இன்னைக்கு எந்த ராசின்னு பார்த்து பழகுற அளவுக்கு ஆயிட்டானுங்க. நம்ம இப்ப எதிராளி யாரு? ஆமா, ஜோசியக்காரங்களும் உங்கள மாரி ஆளுங்க தான் சொல்றாங்க. இந்தந்த ராசிக்காரங்க, இந்தந்த நட்சத்திரக்காரங்க, இந்தந்த ராசியோட இந்தந்த நட்சத்திரக்காரோட இருந்தீங்கன்னா, நீங்க டாப்ல போவீங்க, டாப்போட போவீங்கலாம் சொல்றதுனால தான் ஒரு நாங்க அத நம்புறோம். கல்யாணத்துக்கோ, இல்ல படிக்க வைக்கிறதுக்கோ, ஒரு நல்ல காரியத்துக்கு எல்லா நீங்க பொருத்தம் பார்த்த ஜோ கல்யாணமும் டைவர்ஸ் ஆகுது. ஆ. பொருத்தம்னா என்னன்னு தெரியாது. ஜாதகம்னா எழுத கூட படிக்க தெரியாதவங்க காதலிச்சு எங்கேயோ ஓடி போய் அவங்க டாப்ல இருக்காங்க. சோ ஜோதிடம் இதுல எத நம்புறது இல்ல, இல்ல. நாங்க? நீங்க நீங்க சொல்றது 100% உண்மதான். அதாவது 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணவனும், இன்னைக்கு வந்து 10வது மாடியில கோர்ட்டு வாசல்ல எப்போ இது கிடைக்கும்னு தான் நிக்கிறாங்க. அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. அதுக்காண்டி வந்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணது எல்லாமே சரியா இருக்கான்னா கிடையாது. இன்னைக்கு பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் நீங்க அத விட அதுக்கும் மேலான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா, அத தேடி ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ ஜோதிடத்தை தாண்டி பஞ்சபட்சம்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இப்ப இத பயன்படுத்தும்போது ஒரு இவங்களுக்கு இவங்க இணக்கமா இருப்பாங்க. இவங்களுக்கு பிரிவு இருக்காங்கிறது அதான் நானும் இருக்கு. கேட்க வந்தேன். நீங்க வந்து ஒரு ஜோதிடரா அல்லது ஒரு தாந்திரிகவாதியா இல்லாம, ஒரு மறைமொழியாளரா நான் என்ன கேட்கிறேன்னா, மனப்பொருத்தம் ஜெயிக்குமா? ஜாதக பொருத்தம் ஜெயிக்குமா? இல்ல இப்போ இது 2மே மனப்பொருத்தங்கிறது நீங்க சொல்றத நம்ம ஒத்துக்கலாம். ஜாதகம் வந்து வேலை செய்யுமா? செய்யாதா? அப்படின்னாக்கா கண்டிப்பா வேலை செய்யும். இன்னொன்னு என்னன்னா வந்து ஒரே தசாபுத்தி நடக்கும்போது, அதாவது கணவன் மனைவிக்கு ஒரே தசாபுத்தி நடக்கும்போது, பிரிதலுக்கு உண்டான வேலை கண்டிப்பா நடக்கும். இது ஏன் 2000க்கு முன்னாடி நடக்கல, இப்ப ஏன் நடக்குது அப்படின்னாக்கா, 2000க்கு முன்னாடி வரைக்கும் பெத்தவங்களோட கட்டுப்பாட்டுல பிள்ளைங்கள் இருந்தாங்க. அதாவது அதாவது அவங்க உறவுக்காரங்களோட கட்டுப்பாட்டுல இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. நான் தான் அப்படிங்கிற முடிவு எடுக்கிற நிலைமையில இருக்காங்க. ஆவுன்னா அவங்க ஒரு புரிதல்ங்கிறதே கிடையாது. இங்க மனப்பொருத்தம் முக்கியமான்னு கேட்டீங்கன்னா, ஜாதகத்தை தாண்டி மனப்பொருத்தம் தான் இங்க ரொம்ப முக்கியம். இது இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிறது என்னைக்குமே அது ஜெயிக்காது. இப்போ என்னன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு இடையில புரிதல்ங்கிற ஒண்ணு இல்லைன்னா, இந்த இந்த திருமண வாழ்க்கைங்கிறது அது எந்த காலத்திலயும் நிலைக்காது, நிம்மதியாவும் இருக்காது. நீங்க மனப்பொருத்தம் தான் எத பொறுத்தவரைக்கும், திருமணத்த பொறுத்தவரைக்கும் மனப்பொருத்தம் தான் ரொம்ப முக்கியம். 2 பேருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில புரிதல்ங்கிற ஒரு விஷயம் வேணும். இது இருந்தா அவங்க கடைசி வரைக்கும் ஜெயிச்சுருவாங்க. இந்த புரிதல்னு எங்க இப்ப இந்த புரிதல்ங்கிறது 2 பேருக்கும் இல்லாம போச்சே. காதலிக்கும்போதே முதல் நாள் ஒரு காதல சொன்னோனே காதலியோட ஃபோன ரெக்கார்ட் பண்றது, காதலனோட ஏன்னா நாளைக்கு ஒரு சேஃப்டிக்கு. இப்படி இருக்கிற காதல் எப்படி ஜெயிக்கும்? அதே மாரி கணவன் மனைவி. இப்போ தன்னோட கணவனோட கால ரெக்கார்ட் பண்றதா இருந்தாலும் சரி, மனைவியோட கால ரெக்கார்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இப்படி அதாவது ஒருத்தர் மேல ஒரு புரிதலோ, ஒரு நம்பிக்கையோ இல்லாத இந்த மாரியான உறவு ஜெயிக்குமானா, இது நிர்மலமா போய் தெருவுல தான் நிக்கும். இந்த மாரி நீங்க அதாவது இத நான் சொல்றதுனால என் மேல சில பேருக்கு வெறுப்பா இருக்கும். நீ என்னைக்கு கால் ரெக்கார்டுன்னு போட்டு ஒருத்தவங்களோட ஒரு உறவுக்குள்ள நீ என்டர் ஆயிட்டியோ, அந்த உறவுங்கிறது சூனியமாயி தெருவுல தான் நிக்கும். இத நீ வேணா எழுதி வச்சுக்க. இப்ப இந்த ஊர் சைடுல எல்லாம் அந்த கிராமங்கள் எல்லாம் குட்டிச்சாத்தான வச்சு வழிபடுறது,
குட்டி சாத்தான் வந்து வீட்ல ரொம்ப முக்கியமான விசேஷங்களுக்கு வழிபடுறது. அதுக்கப்புறம் ஏதாவது அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள்லாம் வரும்போது குட்டி சாத்தான போய் தேடுறது. இந்த மாரிலாம் இருக்குல்ல. இதெல்லாம் இருக்கா? எப்படி குடிச்சான்னு யார் கும்புறாங்கிறீங்க? அதாவது நெறைய கிராமங்கள்ல ஒரு வீடுகள்ல ஒரு கல்லு மட்டும் இருக்கும். ஆ. அந்த குட்டி சாத்தான்னு சொல்லி அத கும்பிடுவாங்க. அத காணோம்னா அவங்க பதர்றது. இந்த மாரிலாம் நான் இல்ல, இல்ல. கேள்விப்பட்டுருக்கேன். அத நீங்க குட்டிச்சாத்தான்னு தவறுதலா புரிஞ்சுட்டீங்க. ஒண்ணு அவங்க அத குலதெய்வத்த அப்படி ஒரு நடுக்கல் வழிபாடு மாரி ஏதாவது வச்சு வணங்குவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கான ஒரு தெய்வமா தான் வழிபாடு ஓகே. செய்வாங்க. பிடிச்சவங்க அத குட்டிச்சாத்தா குட்டிச்சாத்தான்ங்கிறது கிடையாது. சரிங்க, இன்னைக்கு தானங்க நம்ம வந்து இந்த சிலை இவ்வளோ தூரமா அழகா பிரம்மாண்டமா வச்சு இது பண்றோம். இன்னைக்கும் ஒரு செங்கல் அளவுக்கு உள்ள செங்கல வச்சு வழிபாடு அதுதான் பண்றவங்க நான் இருக்காங்க அந்த இல்லையா? முக்கோண வடிவத்துல ம். ஒரு கருங்கல் இருக்கும். நான் பார்த்துருக்கேன் கிராமங்கள்ல. அந்த கருங்கல் அங்க தான் இருக்கும். இந்த சில நேரங்கள்ல குழந்தைங்க அத தோண்டி விளையாடி தூக்கி எங்கேயாவது போட்டுருவாங்க. அப்ப அந்த வீட்ல இருக்கக்கூடிய பாட்டி, தாத்தாலாம் ஐய்யயோ! இத காணோமே! எந்த குட்டி சாத்தானோ எடுத்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு குட்டி சாத்தான் தான் எடுத்துட்டு தூக்கி போச்சுங்கிறது. போட்டுருக்கோம். அப்ப அது வந்து நடுக்கல் வேற, குட்டி சாத்தான்ங்கிறது இல்ல. வேறயா? நடுக்கல்ங்கிறது ஒரு புரிதலுக்காக சொன்னேன். நம்மளோட அந்த வழிபாடுங்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா, நடுக்கல் வழிபாடு தான். நடுக்கல் வழிபாடுல இருந்து தான் அந்த நம்ம சிலைகள் சிலை மாறுச்சு. வழிபாடு, சிவன் வழிபாடுங்கிறதே அங்கருந்து தான் வந்தது. இத பேசப்போனா பிரச்சனைலாம் வரும். நடுக்கல் வழிபாடுங்கிறது தான் இப்ப நீங்க சொன்னதுக்காக ஒரு அப்ப இவ்வளோ புரிதலுக்காக நேரம் நம்ம பேசினது எதுவும் பிரச்சனையே ஆகல. இல்ல பிரச்சனை ஆகுறக்கா இல்ல இங்க நீங்க சொன்னீங்களா, சரஸ்வதி, லட்சுமி அப்படிங்கிறத சொன்னீங்க இல்லையா? இதுலயே நான் ஆரியத்துக்கும், வைத்தியத்துக்கும் எதிரான கருத்து உடையவன். அதுக்காண்டி வந்து அவங்கள எதிர்க்கக்கூடியவன் கிடையாது. என்ன அப்படின்னாக்கா, இங்க அதாவது இந்த தமிழ் குடிக்கான தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நான் முதல்ல சொல்றது சேயோன் முருகன தான் நான் முதல் இதா சொல்லுவேன். அதுக்கப்புறம் கொற்றவை, மாயோன் இவங்க தான் இந்த நிலத்துக்கான தெய்வம். அதுக்கப்புறம் இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, அ 6 கை, 8 இது அவங்க அங்க அது இதுன்னு சொல்றதெல்லாம், இது கதை தான். முருகனுக்கு அவங்க அப்பா, அம்மா இதெல்லாம் வந்து புனையப்பட்டது. அதனால வந்து இந்த மண்ணுக்கான தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தாக்கா, முருகன், அதுக்கப்புறம் கொற்றவை, மாயோன் இவங்க தான். மக்கள் இருக்கிற வரைக்கும் கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கேள்விகள் சொல்றதுக்கு, அதுக்கான பதில் சொல்றதுக்கு நீங்களும் தயாரா இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு இதோட நான் இந்த நிகழ்ச்சிய முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து நெறைய கேள்விகள் மக்கள் கேட்பாங்க. அத மீண்டும் ஒரு முறை உங்கள சந்திக்கும்போது நெறைய கேள்விகளோட இதுவரைக்கும் பொறுமையா, உங்களோட சார்பா இல்லாம மக்களோட சார்பா நின்னு நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த காலத்திலயும், அந்த காலத்திலயும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாவே இருந்தது. வராகி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சித்தர் வழியில பழங்காலத்து பழமைகள தான் பேசுவீங்கங்கிற அந்த கூற்ற உடைச்சுட்டு, லைவ்ல என்ன வாழ்றதுக்கான தேவையோ அத சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.